தைப்பூசத்தின் காரணம் தெரியுமா? அது சிவபெருமானும் பார்வதி தேவியும் பூமியில் இறங்கிய நாள், முருகன் சூரபத்மனை வதம் செய்த நாள். வேல் என்பது வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் அருள். அந்த அருள் பூமியில் இறங்கிய நாளே தைப்பூசம் என்று கருதப்படுகிறது. நீங்கள் முருகப்பெருமானின் பக்தனாக இருந்தால் ஓம் முருகா என கமெண்ட் செய்யுங்கள். தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரும் நாளே தைப்பூசம் என்று கருதப்படுகிறது. இந்த நாளில் தேவர்களை துன்புறுத்திய சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தன் திருக்கரங்களால் பார்வதி தேவியின் வேலை தன் அக்னி சக்திகளும் சேர்த்து ஒரு புதிய வேலை உருவாக்கினார். அந்த வேல் அகங்காரத்தை அழிக்க, அந்நியாயத்தை ஒழிக்க, தர்மத்தை நிலைநாட்ட முருகனுக்கு அருளப்பட்டது. முருகன் சிவ சக்தி சேர்ந்த அந்த வேலுடன் சூரபத்மனை வென்று தீமை, அறியாமை, அகங்காரம் அனைத்தையும் அளித்தார். அதனால்தான் வேல் என்பது வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி முருகனுக்கு அளித்த அருளின் சின்னம். இந்த நாளில் முடிந்தால் விரதம் இருந்து முருகப்பெருமானின் வேல் முன் அமர்ந்து ஓம் சரவணபவ என மனதார 108 முறை சொல்லுங்கள். மேலும் பால், தேன், சந்தன அபிஷேகம் செய்யுங்கள். இதை செய்தால் தடைகள் அனைத்தும் நீங்கும், பயம் அனைத்தும் விலகி மனதைரியம் பெருக்கெடுக்கும், தீராத நோயும் தீராத கடனும் கண்டிப்பாக தீரும், கல்வி, வேலை, திருமணத்தில் முன்னேற்றம் ஏற்படும், கர்ம வினைகள் யாவும் துறை தெரியப்படும். முருகப்பெருமானின் அருள் உங்களை காக்கட்டும்.